ஓம் சாந்தி 28/5/2026 சாகார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையிடம் உங்களுடைய உயர்ந்த அதிருஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த அதிருஷ்டம் உருவாகும். கேள்வி: பக்தியின் எந்த ஒரு பழக்கம் இப்போது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க கூடாது? பதில்: பக்தியில் கொஞ்சம் துக்கம் ஏற்படுகிறது, நோய் வருகிறது என்றால், ஹே ராம், ஹே பகவானே என்று அழைக்கக்கூடிய, ஐயோ ஐயோ என்று கூக்குரல் இடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒருபோதும் இது போன்ற சொற்களை வாயிலிருந்து வெளிப்படுத்த கூடாது. நீங்களோ உள்ளுக்குள் இனிமையான பாபாவை அன்பாக நினைவு செய்ய வேண்டும். முரளியின் பாடல்: அதிருஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதரும் சுகம் மற்றும் சாந்தியின் அதிருஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். சாது சந்நியாசிகள் போன்றவர்கள் எங்களுக்கு சாந்தி வேண்டும் என்கிறார்கள். மனிதர்கள் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்கள் என்கிறார்கள். பகவான் தான் மனிதர்களுடைய துக்கத்தை நீக்கி சுகம் தருபவர் என்பதை புரிந்திருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் பகவானை அறிந்து கொள்ளவே இல்லை. அதாவது மனிதர்களுக்கு பகவான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர், நம்முடைய துக்கத்தை அவர்தான் நீக்க முடியும், அவர்தான் சுகம் கொடுக்க முடியும்ன்றது தெரியும். ஆனால் பகவான் யாருன்றது தான் தெரியாது. நீங்களோ சிவ்பாபா என்று சொல்கிறீர்கள். சிவ்பாபா அனைவருடையவர் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் மனிதர்களுக்கு இறைவனை அப்பா என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்ற சிந்தனை வருவதில்லை. அப்பான்னு சொல்றாங்க, ஆனால் ஏன் அப்படி சொல்றோன்ற சிந்தனையே இல்லை. தந்தைதான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தையை நினைவு செய்கிறார்கள், ஏனென்றால் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் தந்தையிடம் வந்திருப்பதே ஆஸ்தி அடைவதற்காக. துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் தந்தைதான் வந்து சுகத்திற்கான வழி சொல்கிறார். பிறகு அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. இங்கோ மிகுந்த துக்கம் இருக்கிறதல்லவா, அனைவரும் அழைக்கிறார்கள். இப்போது உலகத்தில் இன்னும் அதிகமாக துக்கம் வரப்போகிறது. யாராவது இறந்துவிட்டால் எவ்வளவு துக்கம் அடைகிறார்கள், ஐயோ பகவானே என்று அழுகிறார்கள். அவர்தான் நன்மை செய்யக்கூடிய தந்தை என்பதை அறிந்திருக்கிறார்கள். மகிமை பாடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக துக்கத்தை நீக்கி இருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா. போன கல்பத்துல ஆத்மா இதை உணர்ந்திருக்கு, அனுபவம் செய்திருக்கு. அதனால தந்தையினுடைய அறிமுகமே இல்லைன்னாலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அனுபவத்தை வச்சு ஆத்மா இறைவனை நினைக்குது. அனைவருடைய ஜோதியை ஏற்றுவதற்காக, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பதற்காக தந்தை வருகிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகி இவருடைய பெயரை பிரம்மா என்று வைக்கிறேன். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் மற்றும் குமாரிகள் என்று சுயம் அவரே கூறுகிறார். இப்போது உங்களுக்கு நாம் பாபாவிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தி அடைவதற்காக பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்கிறது. தந்தையை சந்திப்பதற்கான வழி சாஸ்திரங்களில் இல்லை. பகவானை வாருங்கள், வந்து வழி சொல்லுங்கள், ஆத்மாக்களாகிய நாங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறோம்.
இதன் காரணத்தினால்தான் பறக்க முடியவில்லை, அதாவது தந்தையிடம் செல்ல முடியவில்லை என்று அழைக்கவும் செய்கிறார்கள். ஆத்மாவோ ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறது, எங்கு வேண்டுமானாலும் சென்று விடுகிறது. அமெரிக்காவுக்கும் கூட செல்ல முடியும். யாருக்கு யாருடன் சம்பந்தம் இருக்கிறதோ ஆத்மா ஒரு நொடியில் உடனே அங்கே பறந்து சென்றுவிடும். மற்றபடி பறந்து தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி செல்வது இது நடக்க முடியாது. அதாவது ஆத்மாவுடைய இந்த ஒரிஜினல் தன்மையே இங்க சரீரத்தை விட்டதுன்னா வேற எங்க அதுக்கு கணக்கு வழக்கு இருக்கோ அங்க ஒரு செகண்ட்ல போய் சேர்ந்துடும், பறந்து போயிடும். அமெரிக்கால கணக்கு இருக்கு அப்படின்னா அங்க போயிடும். அதற்காக வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றார். இது நடக்காது அப்படின்றார். இங்க எல்லாம் கணக்கு இருக்கும் போது எங்க கணக்கு இருக்கோ அங்கதான் அட்ராக்ட் ஆகும் ஆத்மா. ஆகையில நம்ம கணக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தூய்மை ஆயிட்டோம்னா அந்த தூய்மையான உலகம் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அப்போதான் போக முடியும். ஆகையில பாபாவை நினைக்கணும், தூய்மை ஆகணும் அப்படின்னு சொல்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதோ தந்தையின் வேலையாகும். மற்றபடி அந்த தண்ணீரின் நதிகள் அனைத்து இடங்களிலும் இருக்கிறது. மேகங்களில் இருந்து மழை பொழிகிறது, அனைவருக்கும் கிடைக்கிறது. தண்ணீரின் நதி தூய்மையாக்குகிறது என்றால் பிறகு அனைவரையும் தூய்மையாக்கிவிட வேண்டும் அல்லவா? தூய்மையாகுவதற்கான யுக்தியை தந்தைதான் வந்து இவர் மூலமாக சொல்கிறார். உலகத்தில் பள்ளிக்கூடத்திற்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக செல்கிறார்கள். சிலர் ஜட்ஜாகவும் சிலர் இன்ஜினியராகவும் ஆகிறார்கள். அது உலகாய அதிர்ஷ்டம். இது உங்களுக்கு ஈஸ்வரன் மூலமாக உருவாகும் அதிர்ஷ்டம். அடுத்தது பாபா, யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள். பிறகு அவர்களை நரகத்திற்கு ஏன் அழைக்கிறீர்கள், வந்து உணவு சாப்பிடுங்கள் என்று? சொர்க்கத்திலோ அவர்களுக்கு அநேக வைபவங்கள் கிடைக்கிறது. பிறகு நீங்கள் ஏன் நரகத்திற்கு அழைக்கிறீர்கள்? மனிதர்களிடம் இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு கூட அறிவு இல்லை. இப்போது இந்த கலியுகம் முடிவடைய போகிறது. இதற்கு தீப்பிடிக்க போகிறது. இவை அனைத்தும் அழிந்து போகும். குழந்தைகளாகிய நீங்கள் யார் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்களோ அவர்கள் சத்யுகத்தில் வந்து ராஜ்யம் செய்வீர்கள். இது உங்களுடைய கடைசி பிறவி. ஆஸ்தியை இப்போது அடைந்தீர்கள் என்றால் அடைவீர்கள், இல்லை என்றால் பிறகு ஒருபோதும் அடைய முடியாது என்று பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதில்தான் உழைப்பு இருக்கிறது. நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனதில் தந்தையின் நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாயகனின் நாயகிகள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பின் ஆதாரத்தில் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக உருவாக்கி கொள்ள வேண்டும். மனிதனிலிருந்து தேவதை ஆக வேண்டும். தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். பிறகு புது உலகத்தில் வர வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கைகளால் வேலை செய்து கொண்டே
ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு தலைகீழான விஷயத்தை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அதாவது சங்கம யுகத்துல ஈஸ்வரிய பேங்க் ஓப்பன் ஆகுது. அதுல எல்லா பிரம்மகுமார் குமாரிகளுடைய அக்கௌண்ட்டும் இருக்கும். நம்ம செய்யற புண்ணிய காரியங்களுடைய சேமிப்பு அந்த அக்கௌண்ட்ல சேமிப்பாகுது. இப்போ இது போல தலைகீழான விஷயத்தை கேட்கறது, பேசுறது இதெல்லாம் செய்தால் இந்த உலகத்திலேயாவது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஈஸ்வரிய பேங்க்ல பாபாவிடம் சுப்ரீம் கம்ப்யூட்டர் இருக்கு. அது ரொம்ப சூக்ஷ்மமானது, ஆட்டோமேட்டிக்கானது. இங்க நீங்க தலைகீழாக ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது விஷயத்தை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து எல்லாம் காலி ஆயிட்டே இருக்கும். பேசுறது என்ன நினைச்சீங்கன்னா கூட அக்கௌண்ட் காலி ஆயிடும். ஆகையில பாபா மிகவும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றார். வரதானம்: சதா தன்னுடைய தூய்மையான சொரூபத்தில் நிலைத்திருந்து குணங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தூய்மையான அன்னப்பறவை ஆகுங்கள். அன்னப்பறவைகளான உங்களுடைய சொரூபம் தூய்மை மற்றும் கடமை சதா குணங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுப்பது. அவகுணங்கள் என்ற கற்களை ஒருபோதும் புத்தியில் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆனால் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக தீயதை யோசிக்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே என்ற இந்த கட்டளையை சதா நினைவில் வையுங்கள். யார் இந்த கட்டளையை சதா நினைவில் வைக்கிறார்களோ அவர்கள் சதா கடற்கரையில் இருப்பார்கள். அதாவது இந்த கட்டளை சதா நினைவிருந்ததுன்னா அவங்க எப்பவுமே கடல் கரையில் இருப்பாங்க. அப்படின்னா சிவபாபா கடல் இல்லையா, எப்பவுமே சிவபாபாவின் அருகில் இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, குளிர்ச்சியாக இருப்பாங்க அப்படின்றார். அன்னப்பறவைகளின் இருப்பிடமே கடல்தான். ஸ்லோகன்: போகும் போதும் வரும் போதும் ஃபரிஷ்தா சொரூபத்தில் இருப்பது, இதுதான் பிரம்மா பாபாவின் உள்ளத்திற்கு பிடித்தமான பரிசாகும். அவ்யக்த சமிகை: சதா ஆடாதவராக அசையாதவராக இருப்பதற்கு சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றத்தில் சதா பிஸியாக இருங்கள். அனைவருக்காகவும் சுப பாவனை வையுங்கள். சம்பந்தத்தின் ஆதாரத்தில் தன்னுடைய பாகத்தை நடிக்காதீர்கள், சேவையின் சம்பந்தத்தில் பாகத்தை நடியுங்கள். அதாவது என்ன பண்றது, நான் குடும்ப தலைவனா இருக்கிறேன், இது நான் தான் செய்யணும், இவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த சம்பந்தத்தினுடைய ஆதாரத்துல பாகத்தை நடிக்காதீங்க. அதற்கு பதிலாக என்ன நினைக்கணும், நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா இந்த குடும்பத்திற்கு சேவை செய்வதற்காக பாபா என்னை இங்க நிமித்தமாக்கி இருக்கிறார். அப்போ அந்த சேவையினுடைய சம்பந்தத்துல நம்ம பாகத்தை நடிக்கும் போது ஆடாதவராக அசையாதவராக இருக்க முடியும். இரண்டாவது, அழியக்கூடிய பொருட்களை ஆதாரமாகவோ அல்லது துணையாகவோ ஆக்கிக்கொள்ளாதீர்கள். இவை அனைத்தும் ஒரு பெயருக்கு சேவைக்காக மட்டுமே இருக்கிறது. ஆகையால் சேவைக்காக பயன்படுத்தினீர்கள், விடுபட்டீர்கள் என்று இருக்க வேண்டும். வசதிகளின் கவர்ச்சியில் மனம் கவர்ந்திழுக்கப்படக்கூடாது. அதாவது ஆடாதவராக அசையாதவராக நம்ம இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா மனிதர்களுடைய ஆதாரத்திலையும் இருக்கக்கூடாது, வசதிகளின் ஆதாரத்திலையும் இருக்கக்கூடாது. மனிதர்களோடு இருக்கணும், ஆனா சேவையின் சம்பந்தத்துல இருக்கணும். பந்தனம் இருக்கே நம்ம செய்யணுமே அப்படின்னு செய்யக்கூடாது. அதே போல வசதிகள் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்க, ஆனா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். யூஸ் பண்ணுங்க, விடுபடுங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதனுடைய கவர்ச்சியில கவர்ந்திழுக்கப்படக்கூடாது அப்படின்றார்.
அப்போதான் நமக்கு அந்த உறுதியான நிலை இருக்கும். ஒரே சீரான மனநிலை இருக்கும். ஓம் சாந்தி. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே அழகிய காட்சிகள் தோன்றுதே. அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. சுவாசமே நீ சோர்ந்திருந்தா இங்கு எந்த இதயம் இசைக்கும். சேவையே நீ சாய்ந்திருந்தா இங்கு என்று அன்பு நிலைக்கும். சுவாசமே நீ சோர்ந்திருந்தா இங்கு எந்த இதயம் இசைக்கும். சேவையே நீ சாய்ந்திருந்தா இங்கு என்று அன்பு நிலைக்கும். படகேற்றுமா கரை சேர்க்குமா எந்த இறைவனே, என்ன மாற்றமா எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா. எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே அழகிய காட்சிகள் தோன்றுதே. அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும்